உன்னை வீண் என்று நினைப்பானேன். ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு உன்னை பூமியில் நான் சிருஷ்டித்து வைத்திருக்கிற கர்த்தர். என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் மனுஷர்களுக்கு பாரமாக இருக்க நினையாதே. உன்னை கொண்டு நான் செய்ய நிற்கிற காரியம் அதிபயங்கரமாக இருக்கும். கீர்த்தியும் புகழ்ச்சி உன்னை மாற செய்வேன். உன்னை உடைத்திருக்கிறேன் உன்னை உருவாக்கும்படி. உன்னை நான் சோதித்தேன் உன்னை சந்திக்கும்படி. நிந்தனையை நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய், அவமானத்தை நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய். இவைகளுக்கெல்லாம் எப்பொழுது முடிவு? நான் இருப்பதை காட்டிலும் செத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லாதே. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை நிச்சயம் மீன் போகாது. தேவ ராஜ்யத்தின் திட்டங்கள் உன்னை குறித்து நிறைவேறும் வரை நான் உன்னை பூமியில் வைத்திருக்கிறேன். நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. உன்னை இப்பொழுது நான் எடுக்கப் போவதும் இல்லை. என் திட்டம் நிறைவேறி முடிகிற வரை நீ பூமியில் இருப்பாய். ஜெயத்தோடு நீ வாழ்வாய். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். கீர்த்தியும் புகழ்ச்சியை மாற செய்து எந்த இடத்தில் வெட்கத்தை கண்ட எந்த இடத்தில் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.